ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான சவுத் இண்டியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் கடையல் மசியல் எப்படி இது கசப்பே இல்லாமல் செய்யலான்றதை பார்க்கலாம். துவரம் பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிடுங்க. சோக் பண்ண தால் எல்லாமே குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு 1 கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் இது எல்லாமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 கப் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் கொடுத்துட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் பருப்பு, சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்துடும். இந்த சுண்டைக்காய் கடையல் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இது நீங்கள் மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று சேர வந்துடும். இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இது கூடவே சீரகம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா எல்லாம் பிளெண்ட் ஆகிடும். இந்த சுண்டைக்காய் பருப்பு கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு தன்மை கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம பருப்பு, புளி எல்லாம் சேர்த்ததுனால எல்லாமே ஈவனாக பிளெண்ட் ஆகிடும். சூடான சாதத்தோடு இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். டூ ட்ரை இட்.